வணக்கம் நண்பர்களே, எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் மணிமங்கல் ரோடு உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு முடிச்சூர் அட்டை கம்பெனிக்கிட்ட அவுட்டர் ரிங் ரோடு ஸ்டார்ட் ஆகும். தாம்பரத்தை வரும்போது ரைட் எடுக்கணும். ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ராயப்ப நகர் அப்படின்னு சொல்லி ஒரு லேஅவுட் நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு இடமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராயப்ப நகரில் நமக்கு அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20-30 மீட்டர் தான் இந்த அவுட்டர் ரிங் ரோடு. நம்ம பிளாட் வந்து இங்கே பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30/80 ஈஸ்ட் ஃபேஸிங்கு ஒரு 30 ஃபீட் ரோட்டில் வந்து ஒரு பிளாட் வந்து சேல்ஸ் வந்துக்குது. ஒரு கிரவுண்டு இது வந்து செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாங்க. மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் நியர்பைலே இருக்குது. மெக்கானிக்கல் ஷாப்ஸு இல்லை சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மினி ஹால் கூட இந்த இடத்துல நம்ம வந்து போடலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக எதுக்கு யூஸ் பண்ணுறது இருந்தாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். 4000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நம்ம கிட்ட தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரேட்டு வந்து உட்காந்து பேசி ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டில் அப்படியே ராயப்ப நகர் உள்ளே போங்க. ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் உள்ளே போயிட்டு அங்கே ரேட்டு விசாரிங்க. அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரீசேல் பிளாட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே 3500 ரூபா குறையாமல் சொல்லுவாங்க. புதுசாக போட்டிருக்க லேஅவுட்டில் சின்ன பீஸாக போட்டிருப்பாங்க. அதுவும் 3700 ரூபா 3800 ரூபா 4000 ரூபா கூட பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரேட்டுக்கு நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். இங்கே பக்கத்தில் யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்கள். மெயின் ரோடு வந்து அப்படியே பக்கத்தில் என்ன ரேட்டு போகுதுன்னு சொல்லி. ஆன் ரோட்டில் பார்த்திங்கன்னா 6000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 8000 வரைக்கும் அவுட்டர் ரோடு அந்த ஆன் ரோடு கிட்ட சேல்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? இது மெயின் ரோடு வந்து அடுத்த தெரியவே வந்துடும். டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டி தான். பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டெஃபினட்டாக நான் வந்து திரும்ப எத்தனை டைம்னாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இது இங்கே ரீசனபிள் ரேட்டு. இதுலேருந்தும் நான் ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? 30/80 ஒரு கிரவுண்டு. இந்த லேஅவுட்லாம் போட்டது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 60/80 அப்படின்ற சைஸில் தான் நிறைய பிளாட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ரெண்டு சப்டிவிஷன் ஏபின்னு சொல்லி சப்டிவிஷன் பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிளாட் தான் இது. பாருங்கள், அவுட்டர் ரிங் ரோடு நம்ம பிளாட் இங்கே பக்கத்துலேயே வந்துடும். எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா? வாங்கி போடுங்க. வாங்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு பிளாட் வந்து கிடைக்கிறது கஷ்டங்க. ஸோ அதே போல் பார்த்தோன்னா ஃப்ளட்டு வரும்போது என்னப்பா ராயப்ப நகர்ன்றதே ஒரு பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ராயப்ப நகரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ஹோல்ட் ஆகிறது ரொம்ப கம்மி. ஏன்னா தண்ணி வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட பேக் சைடில் அங்கே அந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகிட்டு டோல்கேட் இருக்குது இல்லையா, அந்த டோல்கேட் சரௌண்டிங்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆகும். இங்கே தண்ணி வராதுன்னு சொல்லலை, வரும். பட் அங்கே வர்ற அளவுக்கு எஃபெக்ட் வந்து இங்கே ஆகாது. ஏன்னா கிரவுண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி இந்த அளவுக்கு தான் அங்கே வந்து தண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம நின்றுருக்க ரோட்லேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவோம். தண்ணி வருதா இல்லையா நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு நீங்கள் யாருமே கேட்க வேணாங்க. நீங்கள் அக்கம் பக்கத்தில் கூட விசாரிக்க வேணாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பக்கத்தில் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான்னு பார்த்துருங்க. நீ எந்த தண்ணி வர்ற இடமா இருந்தாலும் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் நீங்கள் மீடியேட்டர் போய் சொல்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம் பிஸ்னஸுக்காக. இல்லை அக்கம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லதும் சொல்லலாம் கெட்டதும் சொல்லலாம் நினைக்கலாம். இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கண்டிப்பாக புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஏரியாவில் பண்ணுவாங்க. அந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக லாஸ்ட்டு வந்த ஃப்ளட்டை கண்டிப்பாக பார்த்தவங்கள தான் இருக்கும். ஸோ நம்ம யாராக இருந்தாலுமே பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம், ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னா ஐயோ அடுத்த டைம் ஃப்ளட்டு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்லேருந்து 2 அடியோ 3 அடியோ ஆவரேஜாக பார்த்தோன்னா அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ ஹைட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. நார்மலாகவே பார்த்தோன்னா ரோடு இருக்குன்னா ரோட்லேருந்து 3 அடி அதிகப்படுத்துவாங்க. நம்ம தண்ணி வருது, லாஸ்ட்டாக தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்ததுலேருந்து நம்ம அடுத்த டைம் வரும்போது கம்மியாக வருமோ அப்படின்ற பட்சத்தில் இல்லை அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 அடி 3 அடி ஹைட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிளாட்டை பாருங்கள், நம்ம பிளாட்டுக்கு நியர்பையில் பாருங்கள், ஒரு ரோட்லேருந்து ஒரு 4 அடி ஹைட் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த பள்ளத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு 6 அடிக்கு மேலே வரும், 6 அடி 7 அடி வரும் இந்த பள்ளத்துலேருந்து எடுத்துக்கிட்டால். ஸோ ரோடு ஐடியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கண்டிப்பாக 4 அடி 4 அடி ஏற்றிருப்பாங்க. அப்போது தண்ணி வந்து இங்கே ஒரு 3 அடி வந்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்.
சரிங்களா? ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சு நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி வந்துச்சுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்னு சொல்லணும்னு தெரில. இந்த ஒரு விஷயத்தை இந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை, யாராவது பொய் சொல்லுவாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த ஒரு விஷயம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் சொல்கிறதுக்கு ரீசன் நாமளே இந்த விட அதுதான் பண்ணுவோம். மழை வந்துச்சுன்னா அடுத்த டைம் மழை வந்தால் அஃபெக்ட் ஆகக்கூடாதுக்காக ஒரு 2 அடி 3 அடி ஹைட் ஏற்றுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட் யூகிச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள், நம்மகிட்ட தான் இருக்குது. பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி விடலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்னா கால் பண்ணுங்கள். நன்றி.